அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மருத்துவம் வந்து ஆஸ்துமா, அதாவது இந்த மூச்சிறைப்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இதுக்கு வந்து இப்போது என்ன மருத்துவம், எளிமையாக ஒரே ஒரு அற்புதமான மூலிகையை வச்சு எப்படி பரிபூர்ண குணம் அடையலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா. இந்த ஆஸ்துமா என்கிற இந்த மூச்சிறைப்பு இது வந்து இப்போது உள்ள காலத்தில் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் வந்து இது தொடர்ந்து மருத்துவம் எடுத்துகிட்ருக்குறாங்க. தொடர்ந்து வாழ்க்கை ஃபுல்லாக மருத்துவம் எடுக்கணும் நீங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிகுறியை வந்து அப்படியே அமைக்கி வச்சுக்கிட்டே உள்ளுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய நாளடைவில் மிகப்பெரிய பிரச்சனை வர்ற மாதிரி ஆக்கிடுறாங்க. சரிங்களா. இப்போ நம்ம இயற்கை நம்ம தந்த குடைப்பரிசாக இருக்கிற அந்த மூலிகையை பயன்படுத்தி எப்படி நிரந்தரமாக குணம் அடைகிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா. இப்போ இதுக்கு வந்து முதல் காரணம் என்ன அப்படின்னா, நுரையீரல் மூச்சுக்குழாய் பகுதிகள் வந்து பலகீனமாக இருக்கிறது தான். இப்போ நம்ம இந்த சொல்கிற மூலிகை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, உடம்புல இருக்கிற அனைத்து நரம்புகளையும் பலப்படுத்தும், உடம்புல இருக்கிற அந்த கோழையாகிய சளியையும் வெளியேற்றும், ரத்தத்தில் இருக்கிற அந்த தேவையில்லாத பொருட்களையும் வெளியேற்றும், இந்த நுரையீரல் மூச்சுக்குழாய் அனைத்தையும் வந்து பலப்படுத்தும். இதனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆஸ்துமா என்கிற இந்த மூச்சு இறைப்பு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது வந்து நிரந்தரமாக குணமாயிரும். சரிங்களா. இப்போ இதுக்கு ஒரு முறை இருக்குது. அந்த முறைப்படி நீங்கள் சாப்பிடலாம். சாதாரணமாக வந்து எல்லாருமே, இது எல்லா கிராமப்புறங்கள்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நீங்கள் எல்லாருமே வந்து வீட்டிலேயே வந்து பயன்படுத்தலாம். சரியா. இப்போ இந்த ஆஸ்துமா செல்லவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, காலையில் வந்து எழும்புன உடனே தும்மல் அதிகமாக வரும், மூக்கிலேருந்து நீராக ஒழுகிட்டு இருக்கும். அதனால் அவங்க தும்மல் எடுக்க என்ன ஆகும் அப்படின்னா, நுரையீரல் மூச்சு குழாய்கள்லாம் வந்து பலகீனமாக இருக்கிறதுனால, அது வந்து அந்த தும்மிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த மூச்சு குழாய்கள் வந்து வீங்கி அதனால் ஆஸ்துமா வர்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கண்ணுக்கு கீழே இந்த மேலே இருக்கிற அந்த காலி இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நீர் தேங்கிட்டு, இது வந்து ஆங்கிலத்தில் சைனஸும்பாங்க, நம்ம வந்து பீனிசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இதனால் அவங்களுக்கு அந்த நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல தலைவலி, ஒற்றை தலைவலி, அந்த இடத்துல வலிகள், அதுக்கப்புறம் கண் வலி அந்த மாதிரி இருக்கும். அது காது வரைக்கும் சிலவங்களுக்கு வலி போகும். இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து நம்ம இந்த மூச்சு இறைப்பு அப்படிங்கிற இந்த மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் செய்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பரிபூரணமாக இந்த உடம்புல இருக்க அந்த கொலையாகிய சளி வந்து அந்த தேங்கி இருக்கிற இடத்தெல்லாம் விட்டு போய் இந்த தொந்தரவுகள் எதுவுமே இருக்காது. சரிங்களா. என்ன பண்ணலாம் அப்படின்னா, தும்பை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மூலிகை வந்து நீங்கள் அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்த்துருக்கலாம். இது எல்லா இடத்துலையுமே இது கிடைக்கும். இந்த தும்பை, இந்த நம்ம பக்கத்தில் இந்த ஃபோட்டோவை காமிக்கிறேன் பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் இந்த தும்பை மூலிகை. இதோட இலையை சாறு எடுத்துகிட்டு காலையில் எழும்புனோடனே தும்மல் வருது, மூக்கு வடியுது அப்படின்னு சொல்கிறவங்க இதில் வந்து ஒவ்வொரு மூக்குலையும் ஒரு 3 சொட்டு விடலாம். 3 சொட்டு விட்டுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு மூக்கில் விடும்போது ஒரு மூக்கை அடைச்சிட்டு ஒரு மூக்கில் விட்டுட்டு அப்படியே இழுக்கணும் உள்ள. சரிங்களா. படுக்க வச்சுக்கணும். யாருக்கு விடுறோமோ அவங்கள படுக்க வச்சுட்டு இன்னொருத்தங்க அந்த தும்பை இலை சாரை வந்து எடுத்து ஒரு மூக்கில் ஒரு 3 சொட்டு விட்டுட்டு மூச்சு இழுக்க சொல்லணும். அப்படி இழுத்தோம் அப்படின்னா ஒரு மூக்கில் ஏறிடும். திரும்ப அடுத்த மூக்கில் பண்ணும்போது ஒரு மூக்கை அடைச்சிக்கிட்டு இன்னொரு மூக்கில் ஒரு 3 சொட்டு விட்டுட்டு மூச்சு இழுத்துக்கணும். அப்படி இழுத்தோம் அப்படின்னா உள்ளே ஏறி அந்த உள்ளே இருக்கிற அந்த தேவையில்லாத கோழை சளி அவ்வளோத்தையும் அறுத்து கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு மூக்கு வழியாகவும் தொண்டையில் வாய் வழியாகவும் அவ்வளோ சளியும் வெளியே வந்துடும். சரி, இது பயப்பட வேண்டியதில்லை. உள்ளுக்குள்ளே போய் கொஞ்சம் அப்படியே அரிச்ச மாதிரி இருக்கும், அப்படி குறுன்னு காந்தன மாதிரி இருக்கும். எதுவுமே பயப்பட வேண்டியதில்லை. உள்ளே இருக்கிற சளி அவ்வளோத்தையும் அறுத்து அப்படியே வெளியே கொண்டு வந்துடும். சரிங்களா. இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு 5 தடவை செய்யுங்க. அந்த பிரச்சனை தீவிரமாக இருக்கிறவங்க 5 தடவை செய்யுங்க. இது கவனமாக கவனிச்சுக்கணும். இது கண்டிப்பாக படுக்க வச்சு தான் இன்னொருத்தர் உதவியோடு கொடுக்கணும். இங்கே கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆவி பிடிச்சிக்கணும். இப்போ நம்ம தும்பை இலை, இந்த தும்பை இலையே போட்டு நம்ம ஆவி பிடிச்சிக்கலாம். இல்லாட்டி நொச்சி இலை இதை போட்டு நம்ம ஆவி பிடிச்சிக்கலாம். சரிங்களா. ஆவி பிடிச்சிக்கணும். தொடர்ந்து ஒரு 10 நாள் காலை மாலை 2 நேரமும் நல்லா ஆவி பிடிக்க சொல்லுங்கள். ஆவி பிடிச்சிட்டு உடனே நம்ம ஃபேனுக்கு கீழே வந்து உட்காரக்கூடாது, உடனே குளிக்கக்கூடாது, உடனே தண்ணீர் அருந்தக்கூடாது. சரிங்களா. இதெல்லாம் கடைப்பிடிச்சிட்டு கண்டிப்பாக இது பண்ணிக்கிடுங்க. இது நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த தொண்டைக்கு மேலே தேங்கி இருக்கிற அந்த சளிகளை அகற்ற வேலைகள் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது மூச்சு இறைப்பு மட்டும் இல்லை, ஆஸ்துமா மட்டும் கிடையாது. நுரையீரல் சம்மந்தப்பட்டு மூச்சு சம்மந்தப்பட்டு வர்ற எந்த ஒரு தொந்தரவுகளாக இருந்தாலும் இந்த மூலிகையால் வந்து பரிபூர்ண குணம் கிடைக்கும். சரிங்களா. நமக்கு இயற்கை தந்த கொடைப்பரிசு மூலிகை இருக்குது. எந்த ஒரு மருந்தையும் தேடி நம்ம ஓட வேண்டியதில்லை. நம்ம எந்த மருந்து எடுத்துக்கிட்டாலும் இது வருட கணக்கில் நாள் கணக்கில் வாழ்க்கை முழுவதும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது வந்து நம்ம ஸ்டெராய்டு மருந்துகளை கொடுத்து இருக்கிற நரம்புகளையும் பலகீனப்படுத்தி
நிரந்தர நோயாளி ஆக்கிடுறாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரு அற்புதமான மூலிகையின் பெயர் வந்து ஆடாதொடை. இதுதான் ஆடாதொடை, ஒரு அற்புதமான செடி. இதோட இலை வந்து பார்த்திங்கன்னா மா இலை மாதிரியே இருக்கும், ஆனால் சுவை வந்து கசப்பாக இருக்கும். இது வந்து ஒரு குத்து செடி மாதிரி தான் வளரும், நாளாக கொஞ்சம் நல்லா பெரிய மரம் மாதிரி வளரும். இதோட பூ பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும். இதோட மொட்டு வந்து பாருங்கள் இந்த மாதிரி பச்சை நிறத்தில் தான் இருக்கும். இதுக்குள்ளே தான் பூ வரும். இப்போ பூ இல்லை, பூ வந்து வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும். இது வந்து கசப்பு சுவையாக இருக்கும். இந்த அற்புதமான மூலிகை தான் நமக்கு இந்த அலர்ஜின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அலர்ஜி, அப்புறம் இந்த தூசினால் வர்ற அலர்ஜி, எல்லா விதமான இரைப்பு பிரச்சனைகளுக்கும் வந்து இதுதான் ஒரு அருமருந்தாக செயல்படுது. சரிங்களா? இதை பற்றின இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த ஆடாதொடை மூலிகை இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் வந்து 30 நாட்களில் வந்து பரிபூர்ண குணம் கிடைக்குது. இது வந்து அனுபவமான உண்மை. இது நம்ம நிறைய பேருக்கு கொடுத்து அனுபவமாக பார்த்துருக்குறோம். அனைத்து நோய்களையும் குணப்படுத்துது. சரிங்களா? அனைத்து நோய்களும், நுரையீரல் சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களையுமே குணப்படுத்துது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆடாதொடையில் இருக்குது பார்த்திங்களா, இப்போ 10 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு 4 இலை, 11 மிளகு, கொஞ்சோல சீரகம். அதுக்கு நல்லா கவனிச்சிக்கிடுங்க. 10 வயதுக்கு கீழே இருக்கிறவங்கன்னா 4 இலை, அதாவது இந்த ஆடாதோட இலை இருக்க 4 இலை நல்ல பெரிய இலையாக எடுத்துக்கிடுங்க. 11 மிளகு, கொஞ்சோல சீரகம். சீரகத்தையும் மிளகையும் 1-2 தட்டி போட்டுக்கணும். அதன் பிறகு 4 டம்ளர் தண்ணி வச்சு 1 டம்ளராக சுண்ட வைக்கணும். 4 டம்ளர் தண்ணி வச்சு 1 டம்ளராக சுண்ட வச்சு அந்த கஷாயமாக எடுத்துக்கிடுங்க. இப்போ நான் சொன்னது வந்து ஒரு நேரத்துக்கு உண்டான அளவு. சரிங்களா? இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு வந்து தினமும் வந்து அவங்களுக்கு மூச்சரைப்பு வருது அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 6 வேளை சாப்பிடணும். இதேமாதிரி நான் சொன்ன முறை வந்து ஒரு நேரத்துக்கு உண்டான அளவு. இதேமாதிரி 6 வேளை சாப்பிடணும். அதுக்கேற்றாப்புல நீங்கள் இலையும் கூட்டிக்கணும், மற்ற பொருட்களையும் கூட்டி போட்டு செஞ்சுக்கணும். காலையில் ஒருக்கா, 11 மணிக்கு ஒருக்கா, மதியம் 1 மணிக்கு ஒருக்கா, 3 மணிக்கு ஒருக்கா, சாயங்காலம் ஒருக்கா, இரவு படுக்கும்போது ஒருக்கா, இந்த மாதிரி 6 வேளை தொடர்ந்து சாப்பிட்டுக்கணும். இப்படி 6 வேளை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு ஒரு 10 நாள் தொடர்ந்து சாப்பிட்டாலே அவங்களுக்கு தினமும் வர்ற அந்த மூச்சிறைப்பு வராது. அதன் பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 3 வேளை ஆக்கிக்கலாம். காலையில் ஒருக்கா, மதியம் ஒருக்கா, அதுக்கப்புறம் இரவு படுக்கும்போது ஒருக்கா, இந்த மாதிரி 3 வேளை ஆக்கிக்கலாம். இப்படி தொடர்ந்து ஒரு 30 நாள் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மூச்சிறைப்புங்கிறது முழுமையாக குணமாயிரும். சரிங்களா? இப்போது 10 வயதுக்கு மேலே இருக்கிறாங்க. 10 வயதுக்கு மேலே இருக்கிறவங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு 7 இலை, ஒரு நேரத்துக்கு 7 இலை போட்டுக்கலாம். மிளகு வந்து 21 மிளகு போட்டுக்கிடுங்க. சீரகம் வந்து கொஞ்சம் கூட போட்டுக்கிடுங்க. ஒரு தேய்க்கு 2 சீரகம் போட்டுக்கிடுங்க. போட்டு 1-2 தட்டி போட்டுட்டு 4 டம்ளர் தண்ணி வச்சு 1 டம்ளராக சுண்ட வச்சுக்கணும். 7 இலை, 21 மிளகு, கொஞ்சோல சீரகம் போட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதை வந்து பெரியவங்களுக்கும் அதே மாதிரி தான். மூச்சிறைப்பு தினமும் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து முதல்ல 6 வேளை கொடுங்க. இப்போ ஒரு 10 நாளைக்கு. அதுக்கு பிறகு வந்து 3 வேளை கொடுங்க. இப்படி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உடம்புல இருக்கிற அந்த சளி, அந்த நெஞ்சில் இருக்கிற சளி, கோழைக்கட்டு எல்லாமே வந்து முழுமையாக குணமாகி அவங்களுக்கு வந்து அந்த இரைப்பு வந்து முழுமையாக குணமாயிரும், பரிபூர்ணமாக குணமாயிரும். இதில் வந்து எப்படின்னா, இது அனுபவமாக பார்த்த உண்மை. சரிங்களா? இது அனுபவமாக நிறைய பேர் கொடுத்துட்ருக்குறோம். எல்லாருமே பலன் அடைஞ்சிட்ருக்கிறாங்க. அதனால் நீங்களும் இதை வந்து வீட்டில் செஞ்சு பயன்படுத்துங்க. இது வந்து நுரையீரலில் இருக்கிற அந்த சளிக்கட்டு, அதுக்கப்புறம் இந்த தொண்டையில் இருக்கிற சளி, எல்லா ஒரு சளியுமே அகற்றிடும். சாதாரணமாக ஏற்படுற சளி காய்ச்சலுக்கும் பயன்படுத்தலாம், சளிக்கும் பயன்படுத்தலாம், அதன் பிறகு இந்த மூக்கொழுகளுக்கும் பயன்படுத்தலாம். இந்த சளி தொந்தரவு வர்ற எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் கொடுங்க. எல்லோரும் பயன்படுத்தி பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.